இன்னைக்கு இப்போ ஹெல்த் மினிஸ்டர் சொன்னது ராங் ஸ்டேட்மெண்ட். ஹெல்த் மினிஸ்டர் சொன்னது வந்து பொறுப்பற்ற ஒரு செயல் சார். நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இதே ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட இந்த புகையிலை பொருட்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் புகையிலை பொருட்கள் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. அது வந்து வரக்கூடிய மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தான் பேன் இருக்குது. டெம்பரவரி பேன் தான் இருக்குது, பெர்மனன்ட் பேன் கிடையாது. அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அவர் வாங்கி அப்படியே டிபிஎஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. இது என்னமோ இந்த ஏதோ பெர்மனன்ட் பேனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவருக்கு அதை நின்று பார்க்கறதுக்கு அது என்னன்னு சொல்கிறது கேட்கறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. என்ன அப்புறம் ஹெல்த் என்ன தான் பண்ணுறீங்க? என்ன இது ஹெல்த் கிடையாதா? இது வந்து மக்களினுடைய சுகாதாரம் கிடையாதா? இது வந்து பிரச்சனை கிடையாதா? சுகாதாரத்தினுடைய பிரச்சனை கிடையாதா? இன்றைக்கி வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய பிரச்சனையை வரைக்கும் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆனால் அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட தயாராக இல்லை. அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது? இது வந்து சம்மந்தமே இல்லாத பிரச்சனை மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க. நாளைக்கு அதனால் பாதிக்கப்படுறது யார்? இளைஞர்கள் தானே, நம்ம தமிழ் மக்கள் தானே. அப்போ நீங்கள் அதை பற்றி ஏன் கவலைப்படாமல் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சமாவது அது குறித்த ஒரு புரிதலும் இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். நீங்கள் எவ்வளோ நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஓகே தான். ஏன் இது காது கொடுத்து கூட கேட்க முடியாத பிரச்சனையா? ஒரு சின்ன ஒரு காது கொடுத்து கேட்டு என்னன்னு கூட உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களால் முடியாதா? அப்படி என்ன நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க? அப்படி என்ன வேற என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? இது வந்து பொருளை இது பிரச்சனை கிடையாதா? இது மக்களுடைய பிரச்சனை கிடையாதா? அது புரியுது சார், புரியுது.